ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் என்னோடய கிரெடிட் கார்டை டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சேலரி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணி யூஸ் பண்ணேன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய கார்டுக்கு எப்போவுமே 22nd தான் பில் டேட் வரும். அதாவது நான் என்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணேன் அப்படின்றதுக்கான பில் 22nd தான் வரும். அப்போ டியூ டேட் எப்போவுமே எவ்ரி மந்த் 10th அந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 50 days நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். நாங்கள் எப்போவுமே கிரெடிட் கார்டில் தான் 22ஆந்தேதி எல்லா மாதமும் போயிட்டு கிராசரிஸ் வாங்குவோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கிராசரிஸ் வாங்குவோம். யூஸ்வலாக டிமார்ட்டில் போயிட்டு வாங்குவோம். ஏன்னா ஆஃபர்ஸ் அங்கே நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் 3 பேர், ஒரு ஃபேமிலி, மொத்தம் 4 பேர் இருக்கோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா 6000 வந்துடும். அரிசி மூட்டை, வாஷிங் லிக்விட்ஸ்லாம் இல்லாமல் 6000 வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதம் ஆகஸ்ட் 22ஆந்தேதி நான் போயிட்டு 6000க்கு கிராசரிஸ் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு பில் எப்போ வரும்னா செப்டம்பர் 22ஆந்தேதி தான் வரும். அப்போ எனக்கு ஆகஸ்ட் எண்டு இருக்குல்ல, அப்போ ஒரு சம்பளம் வரும். ஆகஸ்ட் 22ஆந்தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆகஸ்ட் எண்டில் வர சம்பளத்துலேருந்து நான் ஒரு 3000 கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் செப்டம்பர் 22ஆந்தேதி தானே பில் வருது. அப்போ அந்த செப்டம்பர் 22ஆந்தேதிக்கு அப்புறம் அந்த செப்டம்பர் எண்டில் ஒரு சம்பளம் வரும்ல, அதில் ஒரு 3000 நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ டோட்டலாக என்கிட்ட 6000 வரும். ஆனால் என்னோடய டியூ டேட் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 10 தான் டியூ டேட் வரும். அப்போ எனக்கு நான் யூஸ் பண்ண அந்த 6000 அமௌண்ட்டுக்குமே நான் கரெக்டாக என்னோடய சேலரியிலேருந்து பிளான் பண்ணி கட்டிடுவேன். இப்படி தான் நான் மற்ற கிரெடிட் கார்டில் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சேலரி இல்லாத டைம்லேயும் நம்மளுக்கு ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பென்ஸையோ நம்ம அதில் பிளான் பண்ணி பே பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்மளோட சிபில் ஸ்கோர், எலிஜிபிள் பர்ச்சேஸ்க்கு சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ரிவார்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரு பேசிக் நீட்ஸ்க்கே நமக்கு காசு இல்லைன்ற ஒரு சூழ்நிலையே நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கோல்டு, எதுனாலுமே பெட்ரோல், இது மாதிரி எதெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் அமௌண்ட் இல்லாமல் இருக்கோ அதுக்கு எல்லாமே நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.